நமஸ்தே. இன்னைக்கு இந்த சண்டை சமாதானம் அப்படிங்கிற விஷயத்தின் கீழே சிந்திக்கலாங்க. ஸோ பரவலாக மாணவர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, யோகா அன்பர்களும் சரி, நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன். அதாவது பிணக்குகளே சண்டைகளே இல்லாத குடும்பம் இல்லை, உறவுகள் இல்லை அப்படின்னு. ஸோ குறிப்பாக அது பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலேயும் இருக்கு, கணவன் மனைவிக்குள்ளேயும் இருக்கு, உடன் பிறப்புகளுக்குள்ளேயும் இருக்குங்க. ஸோ இந்த சண்டை சமாதானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சண்டை போட்டுடுறாங்க. சண்டை போட்ட நபர்களே என்ன சொல்றாங்கன்னா, நான் அப்படி பேசியிருக்க கூடாது, நான் கொஞ்சம் ட்ரிகர் ஆயிட்டேன் மேம், நான் கொஞ்சம் கை நீட்டிட்டேன், அதுதான் இன்னும் என்னால் காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியல. ஸோ அந்த சண்டையில் வார்த்தைகள் தெரிக்குது. ரொம்ப அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ், ஆபாசமாக பேசுறது, ப்ளஸ் சில இடங்களில் கை நீளுவது, இதெல்லாம் நடந்து போச்சுன்னா அந்த பாதிக்கப்பட்ட மன உணர்வு புண்பட்ட அந்த நபர்களை சமாதானம் செய்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஸோ இவங்களும் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, நான் சாரி கேட்டேன் மேம் அப்படின்னு. எப்படி சாரி கேட்டீங்க? சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி கிடையாதுங்க. அதாவது நீங்க சாரி அப்படிங்கிற வார்த்தையை மனசோட அடி ஆழத்திலிருந்து உள்ளத்துல இருந்து வரணுங்க, உதட்டுல இருந்து வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொன்னு, அவங்க சமாதானம் ஆகலைன்னா அவர்கள் சமாதானம் ஆகிற வரைக்கும் நீங்க அந்த எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இன்னும் சுருக்கமா சொல்ல போனோம்னா, இந்த சண்டை அப்படிங்கிறது யாருக்கு சண்டையிட தகுதி உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு டவுன் டு எர்த்து கீழே இறங்கி சென்று பணிவின் உச்சக்கட்டத்தோட திரும்ப திரும்ப கான்ஸ்டண்டா எஃபோர்ட் போட்டு சமாதானம் செய்யக்கூடிய தகுதி யாருக்கு உள்ளதோ அவர்களுக்கு மட்டும்தான் சண்டையிட உரிமையோ தகுதியோ உண்டு என்று கூறலாம். இன்னொன்னு, இந்த சண்டையிடும் பொழுது ஒரு வார்த்தை அந்த தீவிரம் எவ்வளவு ஒரு ஆழமாக வருகிறது, ஆனால் அது சமாதானத்தில் வருவதில்லை. அதாவது இவ்வளவு உப்பு சாப்பிட்டுட்டு இவ்வளோண்டு தண்ணி குடிச்சா எப்படிங்க அது காம்ப்ரமைஸ் ஆகும், ஈக்குவலைஸ் ஆகும்? ஆகாது. நாம் சண்டையை எந்த தீவிரத்திற்கு உட்படுத்துகிறோமோ அதே அளவிற்கு சமாதானம் இருக்க வேண்டும். இப்ப பாருங்க, சண்டை இடுவது சுலபமா, சமாதானம் செய்வது சுலபமா என்று. எது சுலபம்? சண்டை இடாமல் இருப்பதுதான் சுலபம். சமாதானம் செய்வது அவ்வளவு கடினம். ஏனென்றால் நம்ம ஈகோவை விட்டு இறங்கணும். அந்த ஈகோ இருக்கிறதால தான் நாங்க சண்டையே வருது. சரி, இப்போ ஃபைன். இப்போ மூன்றாவது ஒரு விஷயம் என்னன்னா, சண்டை இடணுமா? நான் ரொம்ப ஒரு அழகான பெஸ்ட் மெத்தடு சொல்லி கொடுக்குறேங்க. சண்டையின் உச்சகட்டம், நீங்கள் சண்டையிட விரும்பினால் மௌனமாகி விடுங்கள். அதுதான் மிக சிறந்த சண்டை. நன்றி. மீண்டும் அடுத்த சந்திப்பில் சந்திப்போம்.